மதுரையில் விஜயின் தீவிர ஆதரவாளர் முனிஸ் பாண்டியனின் இல்ல திருமண விழாவில் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மணமக்களை வாழ்த்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்களின் முடிவு. தோக்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு மக்கள் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோடு சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்க மாற்றம் பற்றி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு முழுக்க தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் சொன்னேன். சிபிஐக்கெல்லாம் அழுத்தமே கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத கட்சியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இதற்கு மேல் என்ன சொல்ல? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பை எதிர்பார்க்கலாமா சார்? ஏற்கனவே கண்டிப்பா